இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. தமிழ்நாட்ட நெறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலண்டைன்ஸ் டே தேவையான்னு? ஆமா தேவைதான். ஏன்னா, கணவன் மனைவி உறவு கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருக்குங்க. உடைஞ்சு போயிருக்கனால, இவங்க மனைவி அவங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை வீட்டு வேலை, அதுலருந்து ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, பாசம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. கணவன் அதனால வேலை முடிச்ச உடனே நேரா வீட்டுக்கு வராம, பாதி பேர் டாஸ்மாக்ல இருக்கிறான். இல்ல சிலவன் வேலைக்கே போகாம டாஸ்மாக்லயே இருக்கிறான். இளைஞர்கள் அவங்க கல்யாணம் பண்ணாம போதைப் பொருள்கள் அடிமையாயிட்டு இருக்காங்க. உடலுறவு கூட பண்ண தெரியாம செயற்கையா குழந்தை உண்டாறதுக்கு எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் இருக்கு. அதனால வேலண்டைன்ஸ் டே கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுக்கு நீங்க பொருளோ ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் போன் எல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்க உங்க மனைவியோட நல்லா பேசுங்க. அதுதான் நீங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வேலண்டைன் இருக்கிறது பொருள் கொடுத்து இருக்கிறது கிடையாது, காதலர்கள் தினம் கிடையாது. திருமணம் ஆனவங்க தான் நம்ம கலாச்சாரத்துல காதலர்கள். அவங்க 2 பேருக்கும் உள்ள காதல் போயிருச்சுங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. 50 வயசுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க பிள்ளைகள், ஒரு குழந்தை 2 குழந்தை வெளியில எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். உண்மையான இருக்கிற கணவன் மனைவி 50 வயசுல கூட காதலிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறு கிடையாது. அனைவருக்கும் வேலண்டைன்ஸ் டே, அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். வேலண்டைன்ஸ் டே நல்ல சிறப்பா கொண்டாடுங்க. தமிழ்நாட்டுக்கு கட்டாயம் வேலண்டைன்ஸ் டே தேவை. ஏன்னா பாசம், அன்பு, காதல் நம்ம சமுதாயத்துல பல மடங்கு குறைஞ்சிருச்சு. அதுக்காக அதை மீண்டும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் வேலண்டைன்ஸ் டேல அன்பா இருக்கிறதுக்கு, காதல் பண்றதுக்கு கத்துக்கோங்க. நிறைய ஆண்களுக்கு காதல் பண்ண கூட தெரியாது. காதலிக்க கத்துக் கொடுக்கறவன நான் சொல்லித்தரேன். திருமணமானவங்களும் கட்டாயம் காதலிக்கணும். ஒரு மருத்துவரா நான் சொல்றேன், காதல் நம்ம சமுதாயத்துல மிகவும் குறைஞ்சிருக்கு. அதனால கணவன் மனைவி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. சில சமயம் பிரிஞ்சு தான் இருக்காங்க, மனக்கசப்போடு இருக்கிறாங்க. ஒரு மருத்துவரா எனக்கு அது வேதனையா இருக்கு. அதனால் காதலர் தினம் ஆண் பெண்கள் 20 நிமிஷமாவது தினம் ஒன்னா இருந்து பழகுங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.